பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சிரித்த முகத்தோடு கூட கரங்களை கொடுத்து, உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் இந்த கால வேளையில் உங்களோட பேசுவார் என்று சிரித்த முகத்தோடு கூட ஒருவருக்கொருவர் வாழ்த்துவோமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்திலே 2025 ஆண்டிலே கடந்த 10 மாதங்கள் முழுவதும் கர்த்தர் நல்லவராக இருந்து நம்முடைய குடும்பத்தை, சபையை கர்த்தர் பாதுகாத்து வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லாரும் நன்றி சொல்லுவோம். இந்த 10வது மாதத்தின் கடைசி வாரத்தில் சபையாக கூடி அவரை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா உற்சாகமாக இருக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு வார்த்தையை தந்து நம்மை வழி நடத்தினார். ஆமே, நல்ல சரீர சுகத்தை தந்தார். நம்மோடு இருந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்றைக்கு ஜீவனோடு இல்லை. கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார், பலனோடு வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்க? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். கைகளை தட்டி சொல்லுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு உரத்த சத்தமா, இன்னும் சத்தமா நல்லவர் ருசித்தவங்க எல்லாரும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சத்தானை மீதிப்போம், தேசத்தை கைகளை தட்டி ஆராதிக்கும் போது எல்லா தடைகள் நீங்கி போகட்டும். தேசத்தை சுகந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடா, ஒரு நாளு விலகிடா. நம் இயேசு அவர் அதிசயமானவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். தந்தாரே, எஸ், 10 மாதம் முழுவதும் ஆறுதல். சர்வவல் உணர்ந்து சொல்லுங்க, கண்களை மூடி உணர்ந்து. சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். பெற்றுக்கொண்டவங்க கைதட்டி ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். நம்மை சொல். எல்லாரும் கைதட்டி பாடுங்க, எல்லாரும் கைதட்டி சொல்லுங்க. ஒரு நாள் விலகிட சொல்லுங்க. நம் இயேசு மீண்டும் ஒரு விஷயம், இந்த காலை பரிசுத்த ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? புதிய ஆலயத்தில் ஆராதிப்பது எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? இதுதானே ஒரு வருஷமா நம்ம கனவா இருந்தது. ஆமேன் சொல்லுங்க. எப்படா இந்த ஆலயத்தில் புது வருஷத்தில், ஆமேன், நம்ம புது ஆலயத்தில் எத்தனை பேர் கனவா இருந்தீங்க? கர்த்தர் நம்முடைய ஆமேன் வாஞ்சைகளை நிறைவேற்றினார். நல்ல கைகளை தட்டி இந்த வருஷத்திலே கர்த்தர், ஆமேன், இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்த ஒரு பெரிய நன்மை, நமக்கு ஒரு புதிய ஆலயத்தை திறக்க கர்த்தர் செய்தார், கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம்
16வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும், அது பரீட்சிக்கப்பட்டதும், விலையேற பெற்றதும், விலையேற பெற்றதும், அஸ்திபாரம் உள்ளதுமான, திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாய் இருக்கும், மூளை கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்சம் வெளியில யாராவது வந்தாங்கன்னா கொஞ்சம் பாருங்கப்பா. வெளியில யாரையும் நிக்க வைக்க வேண்டாம். யாரும் சேஸ் இருக்கிறெல்லாம் வந்து உட்கார சொல்லுங்க. எல்லாரையும், குழந்தைங்க எல்லாரையும் வெளியில பாருங்க. பின்னாடி இருக்கிறவங்க சகோதரர்கள் கொஞ்சம் பாருங்க. ஆமா, ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் இந்த கால வேளையில் அவருடைய வார்த்தை பேசும்படியாக, அவருடைய வசனம் நம்ம மத்தியிலே வெளிப்படும்படியாக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஸ்தோத்திர ராஜா எங்களோட பேசுங்கப்பா. இந்த மாதத்தின் கடைசியில நிறைவேற போகிற ஸ்தோத்திரம் உம்முடைய வசனம் எங்கள் மத்தியிலே வெளிப்படட்டும் என்று சொல்லி ஒரே ஒரு நிமிடம் இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி வாய்களை திறந்து, அந்நிய பாஷையின் வரங்களை பெற்றுக்கொண்டவங்க வாய்களை திறந்து எங்களோட பேசுங்கப்பா. ஒரு வார்த்தை போதும். நீர் சொல்லுகிற ஒரு வார்த்தை எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய சூழ்நிலையை மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை தரும் ஆண்டவரே. எங்களுடைய காரியங்கள் ஒரு பெரிய உயிர்மீச்சியை கொண்டு வரோம்பா. எஸ், இந்த கால வேளையில் அந்த வசனம் வெளிப்படட்டும், இந்த வார்த்தை வெளிப்படட்டும். ரபா அதான ரசந்தன ரஹூதின ரங்கதல ரபா. ஒரு விசை தேவ பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து ஒரே ஒரு நிமிடம் எங்களோட பேசுங்கப்பான்னு சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர், தொடர்ந்து நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்தில் மாத்திரல்ல, இந்த நாளிலேயும் நம்மோடு பேசும்படியாக அவருடைய ஆவியானவர் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறார். ஆமென். எந்த நிலைமையில நீங்க வந்திருக்கிறீர்களோ உங்களுடைய நிலைமையை அவர் அறிவார். ஏற்ற வார்த்தையை பேசி உங்களை பலப்படுத்துங்கப்பா. எல்லா பலவீனங்கள் மாறட்டும், இடையூறுகள் மாறட்டும், எதிர்ப்புகள் மாறட்டும். ஆமென். ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தை வெளிப்படட்டும்னு செபிக்கிறேன். அடியனை ஒரு விசை பலப்படுத்துவீராக. உம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய தீர்க்க தரிசன வார்த்தை, சபைக்கு உரைக்க வேண்டிய வசனம் இந்த கடைசி நாட்களிலே, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உரைக்கப்படட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. தாழ்த்தி தருகிறேன். எந்த மனிதனையும் பிரகாசிக்க பண்ணுகிறவர் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் அடியேனை ஒரு விஷயம் பிரகாசிக்க பண்ணுவீராக. என்னை தாழ்த்தி தருகிறேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். போதும், சீயோனிலே வைக்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு சீயோனில் இருக்கும் கல். நீங்களே சீயோனில் இருக்கும் கல். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஏசாயா ஆமீன் புஸ்தகம் முழுவதும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் என்பது உண்மை. இந்த 28வது அதிகாரத்திலேயும் நாம் வாசித்த இந்த வசனமும் ஆமென் ஆமென் வரப்போகிற மேசியாவாக வந்த இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்திதான், அவரை குறித்துதான் இங்கே தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இந்த ஆமென் ஆமென் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்த போது இந்த வார்த்தையை நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய மக்களுக்கு குறிப்பிட்டு ஆமென் நம்மை ஒரு கல்லாக தேவன் நம்மை ஒரு கல்லாக தெரிந்தெடுத்து
அவருடைய ஆலயமாகிய சீயோனிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் என்பது எழுதப்பட்டிருக்கிற அதிக உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். முதலாவது இந்த ஆராதனையிலே நான் சொல்லுகிற காரியம், வசனத்தை எவ்வளவு தெளிவாக இங்கே சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தர் உரைக்கிறது என்ன என்றால், அஸ்திபாரமாக ஒரு கல்லை சீயோனிலே வைக்கிறேன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ சபையே, இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உங்களைத்தான் என்னை வைத்திருக்கிறார். இந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறார். தேவன் தான் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் தான் உங்களை நட்டு வைத்திருக்கிறார். அவருடைய திராட்சை தோட்டமாகிய அவருடைய சீயோனாகிய, ஆமென், அவருடைய சபையாகிய இங்கே உங்களையும் என்னையும் கர்த்தரே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி சொல்லுங்க, உங்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க இங்க வரலீங்க, கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். குலத்துக்கு ஒருவராக, கோத்திரத்துக்கு ஒருவராக தேவன் உங்களை தெரிந்தெடுத்தது மாத்திரம் அல்ல, இந்த பரிசுத்தமான சங்கமாகிய அவருடைய சபையிலே கர்த்தரே என்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் தைரியமா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் மானிட்டரைஸ் பண்ணுங்கப்பா. அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது கவனியுங்கள், நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய ஆரம்ப நிலைமை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். 1 பேதுரு 2வது அதிகாரத்திலே 4வது வசனத்திலே, ஆமென், கல்லாகிய நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது? ஆமென், அங்கே அவர் சொல்லுகிறதை வாசிக்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாய், மனுஷரால் தள்ளப்பட்டதாய். போதும். நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில இருந்த கல்லு? மனுஷரால தள்ளப்பட்ட கல்லாக இருந்தோம். கவனியுங்கள், யாக்கோப்பினுடைய சரித்திரத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். யாக்கோப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், அவன் தாயும் தகப்பனும் அவனை தள்ளி அவனை போக சொல்லிட்டாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வெறுமையான ஊளையிடுகிற ஸ்தலங்களில் கர்த்தர் அவனை கண்டுபிடித்தா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை ஆராதனையிலே உங்களுடைய நிலைமை அப்படிப்பட்ட நிலைமையாக இருக்கலாம். ஒரு தள்ளப்பட்ட அனுபவத்தின் நேராக இருக்கலாம். குடும்பத்தின் சூழ்நிலையிலே எல்லாரும் தள்ளப்பட்ட நிலைமை, உற்றார்களாலே உறவுகளாலே எல்லாம் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிற உங்களை சீயோனாகி அவருடைய சந்நிதியிலே, அவருடைய ஆலயத்திலே தேவன் உங்களை வைத்திருக்கிறார், உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. அதுதான் நம்முடைய தேவன். கை தட்டி ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்கே பேதுரு சொல்லுகிறார், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும், வாசிங்க தொடர்ந்து, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதோ விலையேற பெற்றதுமாகிய ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதத்தின் கடைசி வாரத்திலே, ஆமென், ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்த போது ஆண்டவர் இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி, ஆண்டவர் பாருங்க, எங்கேயோ தள்ளப்பட்டவர்களாக, மறைக்கப்பட்டவர்களாக, ஆமென், ஸ்தோத்திரம், இருந்த கல்லாக இருந்த நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதற்காக என்றால், ஒரு பெரிய நோக்கத்தோடு தான் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வைக்கும்படியாக. அந்த கல் எங்கேயோ தூரமாக்கப்பட்டிருந்த கல், எங்கேயோ தள்ளப்பட்டிருந்த கல், ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாத கல்லாயிருந்த நம்மை கர்த்தர் தாங்க தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் மாத்திரம் எல்லாமே தெரிந்தெடுக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கும் நாம் தள்ளப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, தூரமாக, ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாமல் ஏன் மரித்து கூட போயிருந்திருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க, உங்க வாழ்க்கையை ஒரு நிமிஷம் திரும்பி பாருங்களேன். கர்த்தர் மாத்திரம் உங்களை தெரிந்து கொள்ளாம இருந்திருந்தா, கர்த்தர் மாத்திரம் உங்க கையை பிடிக்காம இருந்திருந்தா, கர்த்தர் மாத்திரம் உங்களை அழைக்காமல் இருந்திருந்தால் உங்களுடைய நிலைமை இன்றைக்கு என்னவா இருந்திருக்கும் என்று இந்த மாதத்தின் கடைசியில் ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தீங்கன்னா, நன்றி சொல்லாம உங்களால் இருக்க முடியாது.
அல்லேலூயா. நன்றி சொல்லாம உங்களால இருக்க முடியாது. ஆமேன் சொல்லுங்களே. ஆமாம், அதை தான் இன்னைக்கு நான் இதை சற்று விவரிக்கல. இன்னைக்கு நான் விவரிக்கிற காரியம் என்ன? இங்கே ஏசாயா சொல்றாரே, சீயோனிலே ஆண்டவர் ஒரு கல்லாக கர்த்தர் நம்மளை எடுத்து வைத்தாரே, தள்ளப்பட்டவர்களாக, புறக்கணிக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, யாரும் நம்மை எட்டி பார்க்க முடியாத நிலைமையில இருந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய பரிசுத்த ஸ்தலமாக சீயோனிலே நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரே. நம்மை அவர் என்ன செய்கிறார்? ஒரு 3 காரியத்தை அவர் செய்கிறார். இந்த கல் எப்படிப்பட்ட 3 கல்லாக மாற்றப்படுகிறது? இந்த கல்லினுடைய நிலைமையை கர்த்தர் மாற்றி அநேகருக்கு இன்றைக்கு ஆசீர்வாதமான கல்லாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நீங்க தான் அந்த கல்லாக இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தான் அந்த கல்லு. ஆமே, உங்களை பத்தி தான் இன்னைக்கு செய்தி. சொல்லுங்களேன், பக்கத்து சும்மா தட்டி சொல்லுங்க, உங்களை பத்தி தான் செய்தி. அல்லேலூயா சொல்லுங்க. முதல்ல சீயோன்னா என்ன, சில வசனங்களை காண்பித்துட்டு நான் அடுத்ததுக்கு போக விரும்புகிறேன். சீயோனை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம அறிந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல சீயோன் சங்கீதக்காரன் நிறைய சொல்றாரு. சில வசனங்களை குறித்து கொள்ளுங்கள். 2வது சங்கீதம் 6வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. சீயோன் என்பது என்ன? நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில், சீயோனிலே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இது இயேசுவை குறித்து சொல்லியிருந்தாலும், ஆமீன், பூமியிலே, ஆமீன், பரிசுத்த பர்வதமாகிய சபையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ராஜான்னு சொல்றீங்க? நல்லா நிமிந்து உட்காருங்க, பார்க்கலாம். கர்த்தர் நம்மளை, ஆமீன், இந்த பூமியில, ஆமீன், பூஜாவா அபிஷேகம் பண்ணல, ராஜாக்களாக, ராணிகளாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நல்லா நிமிந்து தைரியமா உட்காருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, பாருங்க, 9ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சீயோனிலே கர்த்தர் என்ன பண்றாரா? கர்த்தரை கீர்த்தனம் சீயோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சொல்றாரு பாருங்க, 50ஆம் சங்கீதம் 2வது வசனத்திலே அவர் சீயோனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம். 50ஆம் சங்கீதம் 2. வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். கவனியுங்கள், சீயோன் என்பது பரலோகத்துக்கு சீயோன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியிலே சபைக்கும் கர்த்தர் சீயோன் என்று தான் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 65ஆம் சங்கீதம் 1 வசனத்துல இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கலாம். 65 1வது வசனம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். பாருங்க, பொருத்தனை நம்ம பரலோகத்திலேயே போய் செலுத்துறோம்? இல்ல, சர்ச்சில் தானே வந்து செலுத்துறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, துதியும் பொருத்தனையும் எங்கே செலுத்தப்படுகிறது என்றால் சீயோனாகிய அவருடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்தில். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேருக்கு புரிந்தது? சீயோன் தேவனுடைய சபை. அல்லேலூயா. 76ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் என்ன சொல்றார்? சீயோனில் அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று. 84ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல அதை வாசிக்கலாம். 84:7 என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சீயோனிலே தேவ சந்நிதி, the presence of God என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சந்நிதி. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அந்த சந்நிதியில தான் கர்த்தர் உங்களை ஒரு கல்லாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். இந்த ஆராதனையில நாம் ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை சபை கூடி வந்து ஆராதிக்க வரலீங்க. ஏதோ ஒரு சபையில நாம் அங்கமா இருக்கவில்லை. கர்த்தர் இந்த ஆராதனையில் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஆமேன் ஆலயத்தில், இந்த சீயோனாகி அவருடைய மகாராஜாவின் நகரத்தில் கர்த்தர்
கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு கல்லாக, ஒரு தூணாக, இந்த சபைக்கு சத்தியமாக, ஆதாரமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கிறீங்க நான் ஏதோ சும்மா வந்துட்டு போற. இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், நீங்க இந்த ஆலயத்தினுடைய ஒரு கல்லாக இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தினுடைய தூணாக உங்கள் குடும்பம் இருக்கிறது. உங்கள் மூலமாகத்தான் கர்த்தர் இந்த பட்டணத்தில், இந்த கிராமத்தில் கர்த்தர் அவருடைய சீயோனாகிய சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நான் என்னமோ, என்னை யாரும் கவனிக்கிறது இல்லை, என்னை யாரும் பார்க்கறது இல்லை. இல்லை இல்லை, கர்த்தருடைய கண்கள் உங்களை பார்க்குது. நீங்க இந்த சபையில் ரொம்ப முக்கியமான ஆளு. நீங்க காரணம் மனுஷன் உங்களை ஏற்படுத்தல, கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை சிலருக்கு தீர்க்க தரிசனமா போகுது. ஆமென். மனுஷங்களுடைய மரியாதையை பெருசா எண்ணாதீங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக கனம் பண்றார். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆமென் உற்சாகப்படுத்துகிறார். நீ தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹை-ஃபை அடிச்சு சொல்லுங்க, நீங்க தேவனால் ஏற்படுத்தப்பட்ட கல்லுங்க. சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. ஆமா, மனுஷன் ஏற்படுத்தினா பிடுங்கி போடுவான். ஆனா கர்த்தர் ஏற்படுத்தினா அது அசைக்கப்பட முடியாத கல்லாக இருக்கும். தேவன் ஏற்படுத்தினா, ஏசாயால ஒரு வசனம் இருக்கு, அவர் உறுதியாக கடாவுவாராம். ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை என்னன்னா, அசைக்கவே முடியாதான். ஆமென், ஆமென். நேரடியாக நான் வார்த்தைக்கு போகிறேன். 3 விதமான கல். ஆண்டவர் சீயோனிலே அவருடைய கல்லை வைத்து, சீயோனாகிய சபையிலே அவருடைய கல்லை வைத்து 3 காரியங்களை அங்க செய்றார். அதே வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த வசனத்தை மையமாக வைத்துதான் ஆமென் 2 குறிப்பையும் மீதி இன்னொரு குறிப்பையும் நான் பிறகு வேறொரு வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். முதலாவது எழுதுகிறவங்க எழுதி கொள்ளுங்கள். முதல் காரியம், இந்த கல் பரிசிக்கப்பட்ட கல். எழுதுறவங்க எழுதிக்கங்க பார்க்கலாம். எல்லாரும் சத்தமா சொல்லாமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூளைக்கல்லை குறித்து வேதத்திலே தெளிவாக டைரக்டா எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு. அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கனால முதல் 2 காரியத்தை நான் ஹைலைட் பண்ணி பேசுறேன். முதல் காரியம் பரிசிக்கப்பட்ட கல். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லாமா? இரண்டாவது விலையேற பெற்ற கல். மூன்றாவது ஜீவனுள்ள கல். கர்த்தர் உங்களை சீயோன்ல இப்படி வைத்து உங்களை பரிசிக்க பண்றாரா? அல்லது டெஸ்ட், ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்க டெஸ்டட் ஸ்டோன், அதாவது உங்களை சோதனைக்கு உட்படுத்தி சோதித்து உங்களை அடுத்தது விலையேற பெற்ற கல்லாக மாற்றி அநேகருக்கு ஜீவ சாட்சியாக ஜீவனுள்ள கல். ஆமேன். எங்கேயோ தள்ளப்பட்டிருந்த கல்லை இன்னைக்கு ஆமேன் கர்த்தர் ஆமேன் என் வாழ்க்கையில் அநேக சோதனைகளை கொடுத்து என்னை சோதித்து என்னை பொன்னாக மாற்றி என்னை விலையேற பெற்ற கல்லாய் மாற்றி எனக்கு இறுதியில் என்னுடைய முடிவு என்ன தெரியுமா? அநேகருக்கு நான் ஜீவ சாட்சியாக எழும்புவேன். இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏங்க தேவன் சீயோனில் கொண்டு வந்து உங்களை ஏற்படுத்தினா? எங்கேயோ தள்ளப்பட்ட கல்லா இருந்த எங்களை தேவன் தெரிந்தெடுத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த 3 ப்ராசஸ் உங்க லைஃப்ல நடந்திருக்கணும். அது இது நீங்க இந்த 3 ப்ராசஸ்ல எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பீங்க. நிச்சயமா எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. சிலர் முதல் காரியத்துல இருப்பீங்க, சிலர் 2வது காரியத்துல இருப்பீங்க, சிலர் 3வது காரியத்துல இருப்பீங்க. எப்படியோ கர்த்தர் உங்களை இந்த இடத்துல வச்சு உருவாக்க ஆரம்பிப்பா. எதற்காக உங்களை கரம் பிடித்தாரோ, எதற்காக இங்கே கொண்டு வந்து வைத்தாரோ, அந்த தேவ திட்டம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும் பிரதர். அந்த வாழ்க்கை தேவ திட்டம் நிறைவேறும், எப்படியாவது நிறைவேறும். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சூழ்நிலையில நீங்க அவரை விட்டு போனாலும் அவர் உங்களை விட மாட்டார். காரணம், ஒரு நாள் உங்களை பிடிச்சார்ல, நீ வேணும் நீ வேணும் நீ வேணும்னு ஒரு நாள் உங்களை பிடிச்சார்ல. எதுக்காக அந்த கல்லை தெரிந்தெடுத்தாரோ, நிச்சயம் உங்களை ஒரு ஆமீன் விலையேற பெற்ற கல்லாக, அநேகருக்கு மூளை கல்லாக, அநேகருடைய அஸ்திபார கல்லாக, அநேகருடைய வாழ்க்கையை தாங்குகிற கல்லாக கர்த்தர் உங்களை மாற்றி அனுப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க.
சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு முதல் காரியம் பரிட்சிக்கப்பட்ட கல். சீயோனாகிய அவருடைய சபையில கர்த்தர் ஒரு கல்லை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் பரிட்சிக்கிறார். பாருங்க, நம்மளை டெஸ்ட் பண்றார், நம்மை சோதிக்கிறார். என்னென்ன காரியங்களை சோதிக்கிறார், எப்படியெல்லாம் நம்மளை சோதித்து நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார் என்று சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். சங்கீதம் 26 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். 26 சங்கீதம் 2வது வசனம். கர்த்தாவே என்னை பரீட்சித்து, கர்த்தாவே என்னை பரீட்சித்து, என்னை சோதித்து பாரும், என்னை சோதித்து பாரும், உள்ளின் திரியங்களையும், என் உள்ளம் திரியங்களையும், என் இருதயத்தையும் புடமிட்டு பாரும். அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது ஜெபிக்கிறான், ஆண்டவரை நோக்கி இப்படி ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் இருதயத்தை பரீட்சித்து பாரும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினதனுடைய பிரதானமான நோக்கம் நம்மை சோதிக்கும்படியாக, பரிசோதிக்கும்படியாக, நம்மை புடமிடும்படியாக. எந்தெந்த காரியங்களை புடமிடுகிறார்? முதலாவது நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் புடமிடுகிறார். நம்முடைய இருதயத்தை அவர் சோதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கவனியுங்கள், எரேமியா இருதயத்தை குறித்து நமக்கு இதெல்லாம் தெரியும். எரேமியா இருதயத்தை குறித்து அவர் என்ன சொல்றாரு? வெளியில வந்து பார்த்துட்டு போறாங்க பாருங்க. திறந்து விடுங்க, கதவை திறந்து விடுங்க, திறந்தாது வைங்க. வந்துட்டு போறாங்க எல்லாரும். கவனிங்க, எரேமியா தீர்க்கதரிசி சொல்ற காரியம் நம்முடைய இருதயத்தை குறித்து அவர் என்ன சொல்றார்? இருதயமானது திருக்குள்ளதோ மகா கேடு உள்ளதோ என்று சொல்லிதான் சொல்லுகிறார். இயேசுவும் ஆமென் இருதயத்தை குறித்து என்ன சொல்றார் பாருங்களேன். இருதயத்திலிருந்து என்ன வருதா? பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம். நம்ம எல்லாரும் நல்லவங்க தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் நல்லவங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா அவங்க இருதயம் தான் என்ன செய்யுது? திருக்குள்ளதாக, கேடுள்ளதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அந்த இருதயத்தை தான் புடமிடுகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே வந்து நம்முடைய இப்படிப்பட்ட கேடுபாடு நிறைந்த அந்த இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரா? சுத்தமாக்கி பரிசுத்தப்படுத்தி அந்த இருதயத்துக்குள்ள தான் கர்த்தர் வந்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இருதயம் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிற, இருதயம் என்பது ரத்த ஓடுற இருதயம் இல்ல, நம்முடைய மைண்ட், சிந்தை. அல்லேலூயா சொல்லுங்க. எந்த இருதயம் கேடுபாடா இருக்கிறதோ, எந்த இருதயம் திருக்கா இருக்கிறதோ, அந்த இருதயத்தை தான் கர்த்தர் சீயோனாகி அவருடைய சமூகத்தில் வைத்து நம்மை பரிசுத்தப்படுத்தி உருவாக்கி உருமாற்றி ஆமென் அவருடைய சிம்மாசனத்தை அம்மேது வைத்து அவரே அங்கே தங்கி இருக்கிறார். எங்கெங்க ஆண்டவர் தங்கி இருக்கிறார்னா நம்முடைய உள்ளத்துல, உள்ளமாகி அவருடைய நம்முடைய இருதயத்துல. அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த இருதயம் கேடு உள்ளதுதான். இந்த இருதயத்தை தான் அவர் பரிசித்து பார்க்கிறாரா? சங்கீதம் 7 சங்கீதம் 9வது வசனத்தில் இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன், வேகமாய் வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர். 7:9 இருதயங்களையும் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தறிகிறவர். சோதித்தறிகிறவர். மனுஷ முகத்தை பார்க்கறாங்க. இத்தனை பேர் வந்திருக்கிறோம். மனுஷ முகத்தை பார்ப்பான். என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, எப்படி நல்லா ஸ்டைலா இருக்கிறாங்களா, மேக்கப் போட்டிருக்காங்களா. ஆனா நம்ம ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கவனிங்க, 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலே நமக்கு தெரியும், அங்கே ஒரு ராஜ அபிஷேகம் நடக்க போகிறது. தேவன் ஆண்டவர் சவுலை புறக்கணித்து விட்டு ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்க விரும்புகிறார். அங்கே பார்க்கிறோம், 16வது அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க. அங்கே பாருங்க, ஈசாயின் குமாரர்ல பார்க்கிறோம் 7 பேர் லைனா வந்து நிற்கிறாங்க. எல்லாரும் ஜைஜாண்டிக்கா பெரிய படையில இருந்தவங்க எல்லாரும். சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண போறான்.
ஒவ்வொருத்தரும் இவனா இருப்பானோ இவனா, இதெல்லாம் நமக்கு தெரியும். லைட்டா சொல்லிட்டு போறேன். அங்க 7வது வசனத்துல ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு சொல்ற வார்த்தையை பாருங்க. என்ன வசனம் சொல்றாரு பாருங்க. சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி இவனுடைய முகத்தையும் 1 சாமுவேல் போடுங்கப்பா, சீக்கிரம் வேகமா போடுங்க. 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, லைவ் தான் போடல, ஏதாவது போடுங்க சீக்கிரம். 1 சாமுவேல் 16:7. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். இவனை புறக்கணித்தேன். நான் ஒவ்வொருத்தரையா புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இந்த ஆராதனையில மனுஷ முகத்தை பாப்பாம்பா. ஆமா, ஆனால் உன்னுடைய இருதயத்தையும் இருதயத்தின் குமரல்களையும் இருதயத்தின் வேண்டுதல்களை ஒருவர் அறிந்தவர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, கடந்த 2 வாரத்துக்கு முன்பாக ஒரு சகோதரியை பார்த்தேன். அவங்க பாருங்க, வெளியில பார்த்தா அவ்வளவு டிப்டாப்பா இருந்தாங்க. ஒரு ஊழியம் செய்யறவங்க தான். ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு குறையுமே இருந்திருக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸிங், அவங்க போட்டிருந்த எல்லாம். ஆனால் கொஞ்ச நேரம் அவங்களோட பேச ஆரம்பித்த பிறகு தான் தெரிஞ்சது, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் டெய்லரிங் வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, வெளியில பார்க்கறதுக்கு தெரியலீங்க, வெளியில பார்க்கும்போது. ஆனால் இருதயத்தின் உள்ளந்திரியங்களை அறிகிறவர் கர்த்தர். இந்த ஆராதனையில நீங்க நினைக்கிறீங்க, சீயோன் ஆகிய சபையில கர்த்தர் என்னை கொண்டு வந்து வச்சுட்டாரு. ஆனா நான் இருதயத்துல எத்தனையோ அந்தரங்கத்துல கண்ணீர் வடிக்கிறேன். இருதயத்துல நான் எத்தனையோ வேதனைப்படுறேன். வெளியே யாருக்கும் தெரியலையே. கர்த்தர் உங்களோட தான் நேரடியா பேசிட்டு இருக்கிறார். உங்களுடைய இருதயத்தின் வேதனைகளை அறிந்த ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறார். ஆமென். நீங்க சீயோன்ல வைக்கப்பட்டதன் மூலமா, ஆமென், உங்களை அழைத்தவர் உங்களை கைவிடுகிற தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கர்த்தர் கொஞ்சம் சற்று வித்தியாசமாய் சிலரோட பேச விரும்புகிறார். மனுஷங்க சில நேரம் புரிந்து கொள்ள முடியாதுங்க. நம்ம வேதனையை மனிதர்கள்ட்ட சொன்னா, சயின்ஸ் படி சொல்றாங்க 90% கூட மனுஷன் புரிந்து கொள்ள முடியாதா. ஏதோ 10% நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம வேதனையை சொல்லும் போது புரிஞ்சுக்குவாங்களா. ஆனால் 100க்கு 100% புரிந்து கொள்ளுகிறவர் ஒருவர் ஆண்டவர் இயேசு மாத்திரமே. அவர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கார். அவர் தான் உங்களை கொண்டு வந்து சியோனில் வைத்து உங்களை இருதயத்தை ஒவ்வொரு நாளும் பரிசோதித்து கொண்டிருக்கிறாருங்க. உங்களை டெஸ்ட் பண்றார். மனிதர்கள் உங்களை குறித்து தவறாய் சொல்லலாம், உற்றார் உங்களை குறித்து தவறாய் சொல்லலாம், உறவினர்கள் உங்களை குறித்து வித்தியாசமாய் பேசலாம். யார் என்ன பேசினாலும் உங்கள் இருதயத்தை அறிந்த ஆண்டவர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறார். எஸ், தெளிவா பேசுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மனுஷ முகத்தை பாப்பா, நான் இருதயத்தை பார்க்கிறேன். கவனியுங்கள், மனிதன் பார்த்தான். மற்ற 7 பேர் யுத்தத்துக்கு ஓகே, 7 பேர் போய் நிக்கட்டும், ராஜாவா நிக்க தகுதியானவங்கன்னு பார்த்தாங்க. ஆனா அப்போஸ்தலர்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறது 13வது அதிகாரம் 22வது வசனத்திலே, ஆண்டவர் இந்த தாவீதினுடைய இருதயத்தை எப்படி அவனை சோதித்து பரிசோதித்து பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கலாம். அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று. கவனியுங்கள், மற்ற சகோதரர்கள் எல்லாரும் தேசத்துக்கு சித்தமானதை செய்வாங்க, ராஜாவுக்கு சித்தமானதை செய்வாங்க, ஆமாம், அவங்களுக்கு சித்தமானதை செய்வாங்க. ஆனா ஆண்டவர் இயேசு, ஆமென், ஒரு இருதயத்தை பார்க்கிறாரு. இந்த தாவீதினுடைய இருதயம் மட்டும்தான், ஆமென், பரலோக தேவனாகிய எனக்கு சித்தமானதை அவன் இந்த பூமியில செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாங்க, இந்த சபையில நீங்க எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் இந்த கால வேளையில சீயோனிலே உங்களை ஏற்படுத்தி வைச்சிருக்கிறாரே, அவர் இந்த கால வேளையில உங்க இருதயத்தை தேடி வந்திருக்கிறார்.
உங்கள் இருதயம் எத்தனை பேர் கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய ஆயத்தமாக இருக்கிறது, ஆமென், கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று தேடி கர்த்தர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அங்க பாருங்க, தாவீதை இப்படி தெரிந்து கொண்ட பிறகு 16வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துகிறார். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை 16வது அதிகாரம் 10லிருந்து 13வது வசனம் வரை என்று சொல்லி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசியாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியல பாருங்களேன், அவனே குழம்பிட்டான் பாருங்க. ஆனா கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்தை அறிகிறவர். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் சீயோனாகிய அவருடைய சபையிலே நம்மை ஒரு கல்லாக வைத்து நம்முடைய இருதயத்தை சோதிக்கிறார்னு சொன்னமே, அந்த இருதயத்தில் எதெல்லாம் சோதிக்கிறார்? சில காரியங்களை நான் காண்பித்து கொடுக்கிறேன். 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 17வது வசனத்திலே முதலாவது வாசிக்கலாம். 1 நாளாகமும் 29வது அதிகாரம் 17வது வசனம். என் தேவனே இருதயத்தை சோதித்து நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை அறிவேன். உத்தம குணத்தில் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் எதை பரிசிக்கிறார், எதை டெஸ்ட் பண்றார்? ஆலயத்தில் இப்ப நம்மளை வச்சுக்கிட்டாரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் பரலோகத்தில் இருந்து எதை பார்க்குதுன்னா நம்முடைய இருதயத்தினுடைய உத்தமத்தை பார்க்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அததான் இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் இருதயத்தை சோதித்து உத்தம குணத்தில் பிரியமாயிருக்கிறீர் என்பதை அறிவேன். அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய கேரக்டர் அவர் பார்க்கிறாருங்க, நம்முடைய ஆட்டிடியூட் அவர் பார்க்கிறாரு. அது எவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருக்கு, எவ்வளவு உண்மையா இருக்கு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்க நம்முடைய இருதயத்தில் அதை தான் அவர் பரிசோதிக்கிறார். இந்த கால ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ சபையே, தள்ளப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்ட நிலைமையில, பிரயோஜனமற்ற நிலைமையில இருந்த கல்லாயிருந்த நம்மை தேவன் தெரிந்தெடுத்து கொண்டு வந்து அவருடைய சீயோனிலே கொண்டு வந்து நிறுத்தி, அவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்தை உத்தம குணத்தை சோதிக்கிறவராக இருக்கிறார். இருதயத்தில் இருக்கிற அந்த உத்தம குணம், அவரை சேவிக்கிறதுல எவ்வளவு உத்தமமாக இருக்கிறோம், அவரை கொடுக்கிறதுல, அவருக்காய் வாழ்கிறதுல, நம்முடைய கேரக்டர்ல எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம் என்பதை அவருடைய கண்கள் இந்த ஆராதனையிலே தேடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமா, கவனிங்க. இன்னும் சொல்றார் 17ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல இன்னும் சொல்றார் பாருங்க, வாசிக்கலாம். 17ஆம் சங்கீதம் 3வது வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து, என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து, பாருங்க எந்த காலத்துல? காலத்துல அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை ரொம்ப கண்ணும் கருத்துமா வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது மாத்திர கருத்தா இருக்கிறது இல்லை, நம்மள மேல ரொம்ப கண்ணும் கருத்துமா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படி காரணம், உங்களை
ரத்தம் சிந்தி மீட்டு, அதை நம்ம அடுத்தது பார்க்க போறோம். நம்ம அதிகமாய் நம் விலை கிரயம் கொடுக்கப்பட்டவர்கள், நீங்களும் நானும் விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். அதனால் அவர் அதிக கரிசனையாக, இப்படி நான் என் முழு ஜீவனையும் என் முழு ரத்தத்தையும் நான் இந்த பிள்ளைக்காக கொடுத்தேனே, இவர்கள் எப்படி என்னை சேவிக்கிறாங்க, எப்படி உத்தம இருதயத்தோடு என்னை பின்பற்றுகிறார்கள் என்று அவருடைய கண்கள் இந்த கால வேளையிலே தேடி வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது நம்முடைய இருதயத்தை அவர் பரீட்சித்து பார்க்கிறார், பரீட்சை பார்க்கிறார். இரண்டாவது வாசிக்கலாம், யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். என் சகோதரரே, என் சகோதரரே, பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அடுத்த வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கைதட்டி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லலாமா? 2வது வசனத்துல பாருங்க, சரி 3வது வசனம் நினைக்கிறேன். 3வது வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. விசுவாசத்தின் பரீட்சை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை எதுல பரீட்சை பார்க்கறாரு? பரீட்சை வைக்கிறாரு. ஆமா, படிச்ச பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளே ஆண்டவர் சீயோனிலே வைத்த கல்லாகிய நம்மை நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல டெஸ்ட் வைக்கிறாரு. அததான் 2வது வசனத்தில் சொல்றாரு, நீங்க பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. இந்த ஆராதனைக்கு இந்த மாதத்தின் கடைசி வாரத்துல கர்த்தரை போய் ஆராதிக்க போகலான்னு சொல்லி தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவ சபையே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோட தான் சொல்லி கொண்டிருக்கிறார். பலவிதமான சோதனையின் வழியா நீங்க போயிட்டு இருக்கலாம், பலவிதமான பிரச்சனையின் வழியா போயிட்டு இருக்கலாம், பல போராட்டங்கள் வழியா போயிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க விசுவாசத்தின் பரீட்சையை எழுதி கொண்டிருக்கிறீர்கள், விசுவாசத்தின் பரீட்சையில நின்று கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசத்தின் பரீட்சையை எழுதும்படியாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சில சோதனைகளை அனுமதித்திருக்கிறார். நீங்க கேட்குறீங்க, நான் ஆண்டவரை தானே பிடிச்சிருக்கிறேன், நான் ஆண்டவரை தானே ஆராதிக்கிறேன், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த வேதனை? கர்த்தர் சொல்றாரு, அது ஒரு விசுவாச பரீட்சைப்பா, அது ஒரு விசுவாச பரீட்சை. உன்னை சோதிக்கும்படியா, உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியா. ஆமென். ஆண்டவர் நம்மகிட்ட வேற எதையும் சோதிக்கிறது இல்லை, நம்முடைய தேவன் சோதிக்கிறவர் இல்லை அன்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய விசுவாசத்தின் அளவை அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனத்துல எப்படி எழுதுறார் பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை பாருங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள். நீங்களே கொரிந்து சபையே, நீங்களே பரீட்சித்து பாருங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? ஆண்டவர் எடுத்தோடனே பெரிய இதை செய்ய மாட்டார் பாருங்களேன், சின்ன சின்ன காரியத்தை. அல்லேலூயா சொல்லுங்க. சின்ன ஒரு சவாலை உங்க வாழ்க்கையில அனுமதிப்பார். அதுல கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறீங்களா? சின்ன ஒரு போராட்டத்தை அனுமதித்து பார்ப்பார். அதுல கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். அதுல நீங்க ஜெயிச்சோன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சவால் வரும், அதை விட கொஞ்சம் பெரிய சவால். இப்படிதான், இதுதான் விசுவாச ஜீவியமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதாங்க கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம் என்பதை விசுவாசத்துல ஓடுகிற வாழ்க்கை. நம்ம பேரே என்னதான்? விசுவாசிகள் தான். அப்ப பாருங்க, இங்கே பவுல் சொல்றார், கொரிந்து சபையே, உங்களுக்குள் விசுவாசம் உள்ளவர்கள் என்று பரீட்சித்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, நான் உங்களை சியோன்ல கல்லா வச்சிருக்கிறேனே. உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் முதல்ல பரீட்சை பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் அல்ல, உங்களுடைய விசுவாசத்தை அவர் பரீட்சித்து பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா?
7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. முதல்ல 5 வாசிச்சுட்டு அடுத்து 7 போலாம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்து இதான் பிகினிங், பிரைமரி ஸ்டேஜ். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? பரீட்சைக்கு நில்லாதவர்களா இருந்தால், பரீட்சைக்கு என்னவா நில்லாதவர்களா இருந்தால். நிறைய பசங்க பாத்தீங்களா, எக்ஸாம் நேரத்தில் என்ன பண்ணிட மாட்டாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேன்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்? எக்ஸாமை குறித்து பயம். பாஸ் ஆயிடுவாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ள என்ன இருக்கும்? பயம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி தான். நிறைய பேர் நம்ம பேசுவோம், நான் விசுவாசி, நான் பேசுவோம், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். இங்க பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ள அறியறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் விசுவாச பரீட்சை வரும்போது அந்த விசுவாச பரீட்சையை பார்த்து நீங்க என்ன பண்ணிடுறீங்க? பயந்து ஓடிடுறீங்க, நிக்காம போயிடுறீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், தைரியமா நில்லுங்க, விசுவாசிக்கிறவர் ஆமென் பதறா. அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரே. நம்ம நினைக்கிறோம் அநேக நேரங்களில் நம்ம சந்திக்கிற பிரச்சனை, நம்ம சந்திக்கிற போராட்டத்தை நம்ம மட்டும்தான் தனியா ஃபேஸ் பண்ணிட்டு. இல்லை இல்லை இல்லை, உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார். ஆமா, நீங்க கர்த்தரோட தான். ஆமா, பவுல் சொல்றார் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உம்மாலே நான் ஒரு சேனை எனக்கு முன்னாடி இருக்கு, உண்மைதான். மதில் எனக்கு முன்னாடி இருக்கு, உண்மைதான். ஆனா நான் தனியா நிக்கலைங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார். அவராலே நான் சேனைக்குள்ள பாயிறேன், அவராலே மதில தாண்டேன். இந்த காலவேளையில் கர்த்தர் சிலரோட சொல்ற காரியம், சில சோதனையின் வழியா, சில பிரச்சனையின் வழியா நீங்களும் சில பிரச்சனை ஆமேன் விசுவாச பரீட்சையை பார்த்து பயந்து போய் இந்த ஆராதனைக்கு சிலர் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து தான் சொல்றேன், நீங்க தனியா இல்ல பிரதர், நீங்க ஒரு விசுவாச பரீட்சையில இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறா. என்ன செய்யறது, என்ன இப்படி பண்றதுன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தராலே சேனைக்குள் பாய்வீர்கள். ஆமா, அவராலே நீங்க மதில தாண்டுவீங்க. இந்த விசுவாச பரீட்சையில நீங்க வெற்றி பெறுவீங்க. அதான் பவுல் சொல்றார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன். அவர் பாருங்க ஜெயிச்சிட்டார் பாருங்களேன். அவர் சொல்றாரு அந்த வசனத்துல கடைசியில பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயுல ரொம்ப அழகா இருக்கு. இந்த விசுவாச பரீட்சையில் இருக்கிற நமக்கு அது ரொம்ப உற்சாகமா இருக்கும். வாசிங்களேன் 1 தீமோத்தேயு அந்த அதிகாரத்துல வாசிங்க, 4:17 வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டு இவர் பாஸ் பண்ணிட்டார் பாருங்களேன். அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க, இது முதல் நீதியின் கிரீடம், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ரெஃபரன்ஸ் சொல்லிருங்க, எந்த ரெஃபரன்ஸ்? 2 தீமோத்தேயு 4:7. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர், நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு தந்தருளுவார். நான் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு சர்டிபிகேட் கிடைக்க போகுது. அடுத்தது, அதை விட அடுத்தது சொல்றார் பாருங்க, எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிறீங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்தருளுவார். எவ்வளவு பெரிய உறுதி பாருங்க, எவ்வளவு பெரிய கான்பிடென்ட் பாருங்க பவுலுக்கு இருந்துச்சு. எனக்கு மாத்திரம் இல்ல, நான் மாத்திரம் விசுவாச பரீட்சையில ஜெயிக்கல, இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் ஜெயிக்க முடியும், உங்களாலே சாதிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமாங்க, பவுலை குறித்து சொல்றாரு, அவர் அவ்வளவு பலவீனமானவரா, சரீரம் அவ்வளவு வீக்கானதா, அவராலேயே ஜெயிக்க முடியும்னா உங்களால் ஜெயிக்க முடியாதா? நல்ல சரீரத்தை கொடுத்து, நல்ல சபையை கொடுத்து, நல்ல ஆராதிக்க கொடுத்து, ஆமென் விசுவாச போராட்டத்தை ஜெயிக்க கிருபையை ஒவ்வொரு நாளும் அதிகாலமே கிருபையை கொடுத்து, ஆமென் நமக்கு தேவன் போதுமான பலனை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை தந்து நம்மை நடத்தி வருகிற கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைப்பாரா, வைக்க மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க பலவிதமான சோதனையில துவண்டு போய் இந்த ஆராதனையின் இறுதி மாதத்தில் வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒரு விசுவாச பரீட்சையில் நிற்கிறீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அதை ஜெயிக்கவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வா. அல்லேலூயா சொல்லுங்க. இன்று காண்கிற பிரச்சனை நிரந்தரம் இல்லை, இன்று காண்கிற போராட்டம் நிரந்தரம் இல்லை.
அதில் ஜெயிக்கவும் முற்றிலும் ஆமென் நம்மை ஜெயங்கொள்ள செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 7வது வசனத்துல 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 7வது வசனத்துல அங்க சொல்றார் பாருங்க. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாது இருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல. பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல. நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அல்லேலூயா. ஆமா, இந்த யாக்கோபு இதை குறித்து கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு. இதை சற்று கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு நான் போக விரும்புறேன். இந்த விசுவாச பரீட்சை இன்னைக்கு முதல் குறிப்பு தான் கொஞ்சம் நான் சற்று விவரமாக நான் பேசுறேன். காரணம், தேவன் இதை தான் நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில் இது ஆரம்ப ஸ்டேஜில் தான் நிறையா நம்ம அனுமதிக்கிறார். இந்த காரியங்களை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில சியோனில கொண்டு வந்து அந்த கல்லை வச்சது மாத்திரம் இல்ல, எப்படியெல்லாம் அவர் விசுவாசத்துல பரீட்சிக்கிறாரு என்று சொல்லி தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யாக்கோபு இதை குறித்து சொல்லும் போது 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் சொல்ற சில வசனங்களை வேகமாய் வாசிக்கலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 1வது 5வது வசனத்தை வாசிக்கலாம். பிரியமான சகோதரரை கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். விசுவாசத்தில், இங்க வசனத்தை எல்லாரும் பாருங்க. தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும். இது உண்மைங்க. ஆமென் சொல்லுங்களேன். இது உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நானும் பார்த்துருக்கிறேன். ரொம்ப ஏழையா இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்க பேசுவாங்க பாருங்க, அவ்வளவு விசுவாசமா பேசுவாங்க. ஆனா ரொம்ப வசதியா இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் பயந்துக்குவாங்க. ஒரு விசுவாசமே இருக்காது. இங்க பவுல் சொல்றாரு, யாக்கோபு சொல்றாரு, இவ்வுலகத்தின் தரித்திரர் என்னவா இருப்பாங்களா? விசுவாசத்துல ஐஸ்வர்ய. ஆண்டவர் ஆமென் பணத்தை பார்க்கறது இல்ல. நீங்க எவ்வளவு ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்க, எவ்வளவு இந்த உலகத்துல மேன்மையா இருக்கிறீங்க, ஆண்டவர் பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்துல எவ்வளவு அவர் மேல விசுவாசத்துல இருக்கிறோம். பவுல் ஆமென் யாக்கோபு பெரிய சபையினுடைய தலைவர், ஜெருசலேம் கவுன்சிலுடைய தலைவர் சொல்றாரு, இவ்வுலகத்திலே தரித்திரர் எதில் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறாங்க? விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களா இருக்கா. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவரே உலகத்திலே நான் சந்திக்கிற இந்த விசுவாச பரீட்சையிலே நான் ஜெயம் பெற எனக்கு என்ன வேணும் என்றால், உம்முடைய விசுவாசத்திலே என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய சீசர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க பாருங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. நிறைய நேரங்கள்ல இங்க சபைக்குள்ள இருக்கும்போது நல்லா விசுவாசம் இருக்குங்க, சர்ச்சுக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் மேல நல்ல விசுவாசம் வரும். ஆனா வீட்டுக்கு போயிட்டா, வேலை செய்யற இடத்துல போயிட்டா, நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது, ஒரு பலவீனத்தை சந்திக்கும் போது விசுவாசமே வராது பாருங்க. ஏன்னா நம்மளும் எலியா போல யாரு தானா? பாடுள்ள மனிதர் தானே. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, அந்த விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாய் மாறணும். அதுக்கு கர்த்தர் இன்னைக்கு இந்த ஆராதனையில, இந்த மாதத்தின் கடைசியில நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த ஜெப வேளையில, இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நான் பலவிதமான சோதனைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை சந்திக்கும் போது எனக்குள்ள ஆமென் விசுவாசத்துல ஐஸ்வர்யவானாக எனக்கு கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பா. விசுவாசத்தினாலே செய்கிற காரியங்கள் ஜெயிக்கும், உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தை பத்தி நமக்கு நிறைய தெரியும். ஆனா இங்க யாக்கோபு 14வது வசனத்துல என்ன சொல்றாரு, அது மாத்திரம் வாசிச்சுட்டு நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம். 2வது அதிகாரம் 14வது வசனம். என் சகோதரரே, என் சகோதரர் எல்லாரும் கவனிங்க. ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால், அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அவனுக்கு பிரயோஜனம். எப்படி ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பரீட்சிக்கிறார் பாருங்க, எப்படி டெஸ்ட் பண்றார் பாருங்க. யாக்கோபு சொல்றாரு, சர்ச்சில் வந்து நான் ஒரு விசுவாசி, நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்றது இல்ல. இங்க சொல்றான், கிரியை இல்லாதவனால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ?
17வது வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இதுதான். வாயில சொல்றோம், நான் விசுவாசி, கர்த்தரை ஆராதிக்கிறவன், ஆலயத்துக்கு போறவன். ஆனா நம்ம வாழ்க்கையில, குறிப்பா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு தேவை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டங்கள் வரும்போது, கர்த்தர் என்னை கைவிட மாட்டாரு, கர்த்தர் என்னோட இருக்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறா, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிப்பா. அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் இந்த ஆராதனையில் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி அந்த விசுவாசத்தோடு நம்ம கிரியை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இன்னும் அதை தான் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்படியே சொல்லிட்டு வராரு பாருங்க. ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒரே வார்த்தை, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ யாக்கோபு சொல்ற ஒரே ஒரு காரியம், நம்ம விசுவாசிக்கிற விசுவாசத்துல ஐஸ்வர்யவன்களா மாத்துறதில்ல, நம்முடைய விசுவாசத்துல கிரியையோடு செயல்படுகிறவளா இருக்கணும், கிரியையோடு விசுவாசிக்கிறவளா இருக்கணும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை குறித்து தான் 23-24 யாக்கோபு என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்படியே ஆபிரகாம் எக்ஸாம்பிள் கொண்டு வராரு பாருங்களேன். தேவனை விசுவாசித்தார், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, நீதியாக எண்ணப்பட்டது. வேத வாக்கியம் நிறைவேறிற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். உடனே அவன் லைஃப் எங்க மாறிச்சு பாருங்க. விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டு வந்தவங்க, ஆமா, தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை செய்துட்டு இருந்தவனுடைய நிலைமை எங்கவா மாறிச்சு? ஆண்டவருக்கு யாரா மாறிட்டா? சிநேகிதனா மாறிட்ட. இதுக்கு காரணம் என்னன்னா, கிரியையோடு அவன் விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தானோ அதை அவன் வாழ்க்கையில செயல்படுத்தினா. இந்த கால வேளையில நீங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை, போராட்டங்கள் வழியா கடந்து போகும்போது, நீங்க விசுவாசத்தை நம்ம பேசுறவங்களா மாத்திரம் அல்ல, அதை செயல்படுத்தவும் இந்த கால வேளையில கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. என்னுடைய ஜெபம் என்ன என்று சொன்னால், கர்த்தாவே, சியோனிலே என்னுடைய ஆமென் கல்லாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறீங்களே, என்னுடைய விசுவாசத்தை நீர் சோதித்து பார்க்கும்போது என்னுடைய விசுவாசம் ஒரு ஐஸ்வர்ய விசுவாசமா இருக்கணும், ஒரு உயர்ந்த விசுவாசமா இருக்கணும், ஒரு உன்னத விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, இங்க ஆபிரகாமை குறித்து சொல்றாரு. ஆபிரகாமுக்குள்ள ஒரு இருந்த சற்று வித்தியாசம் ஒரு வார்த்தை எபிரேயாக்கியோன் சொல்றாரு. 11வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. ஆதியாகமத்தில் இல்லாதது, ரோமர்ல இல்லாதது, இங்கே எபிரேயாக்கியோன் சற்று வித்தியாசமாக ஆவியானவர் இங்கே எழுதி இருக்கிறதை நான் ஹைலைட் பண்ணி பேச விரும்புகிறேன். பார்க்கலாம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, தான் பரீட்சிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக்கொடுத்தார். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை யார்? இந்த ஆபிரகாம் யாரு? வாக்குத்தத்தங்களை பெற்றவன். இந்த ஆபிரகாம் யாரு? ஆமா, டயர்ட் ஆயிட்டீங்களா? நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, டயர்ட் ஆயிட்டீங்களா? அல்லேலூயா சொல்றீங்களே. ஆமா, கரெக்டா தான் இருக்கிறீங்க எல்லாரும். அல்லேலூயா. ஆமா, சோதரம், சீக்கிரம் முடிச்சிருவேன். ஆமே, ஆமா. எத்தனை பேருக்கு ஸ்டடி மாதிரி இருக்கு? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அல்லேலூயா. கவனிங்க, இங்க எபிரேயாக்கியோன் சொல்றான் பாருங்க. இந்த ஆபிரகாம் யாரா? வாக்குத்தத்த வசனத்தை மறுபடியும் 18வது வசனத்தை பாருங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டு இருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் சோதனையை சந்திக்கும் போது, பிரச்சனையை சந்திக்கும் போது, பாதிப்புகளை சந்திக்கும் போது என்ன செய்யறது? எனக்கு கிடைச்சது ஒரே பிள்ளை, அதையும் கர்த்தர் பலியிட சொல்றாரே, இனி எதிர்காலம் என்ன, எப்படி ஆக
போகிறதுன்னு சொல்லி இந்த விசுவாச பரீட்சையிலே என்னடா எழுதுறது எப்படி பண்றதுன்னு சொல்லி தவிக்கிற நேரத்தில் இவனுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசம் பொங்கி எழும்புகிறதை பார்க்கிறோம். என்ன விசுவாசம்? என்னுடைய மகனை கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தாலும், அவனை பலியிட்டாலும், அவனை ஒப்பு கொடுத்தாலும் என் தேவன் யார் தெரியுமா? மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய், எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிச்சு பாஸ்டர், என்ன வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் நடக்காது, என் பிள்ளைக்கு நடக்காது, எனக்கு நடக்காது, வயசாயிட்டு இருக்கு, என்னுடைய சூழ்நிலை எல்லாம் மோசமா இருக்குன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், மரித்தோரிலிருந்து எழுப்ப என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போனாலும் பரவாயில்ல பிரதர், காரியங்கள் எல்லாம் வாய்ப்பே இல்லாட்டி பரவாயில்ல, என் தேவன் செய்யற அற்புதம் என்ன தெரியுமா? மரித்து 4 நாளாகி நாரி போய் யாருமே கண்டுக்க முடியாத, யாருமே மறந்துட்டாங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன், லாசருவினுடைய மரணத்தை மறந்துருப்பாங்க கூட, 4 நாள் ஆயிடுச்சுல்ல, மறந்துருப்பாங்க. என் தேவன் மறக்காதவர். உங்க காரியத்தை மறப்பாரா? உங்க சூழ்நிலையை மறப்பாரா? இன்னைக்கு நீங்க நிக்கிற இந்த விசுவாச பரீட்சை அவர் மறப்பாரா? ஹல்லேலூயா. இவன் சொல்ற இந்த வார்த்தை என்ன ரொம்ப தொட்டது. நான் என் பையன் மரிச்சே போனாலோ, என் ஆண்டவருக்காக இருந்த ஒரே பையன் அவனுக்கு ஒப்பு கொடுத்தாலோ, மரித்தோரிலிருந்து எழுப்ப என் தேவன் வல்லவர். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இன்றைக்கு வர்த்திக்கப்படட்டும். என்னுடைய சூழ்நிலைகள் மோசமாகட்டும், என் பிள்ளையின் காரியம் மோசமாயிருந்தாலும் இந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து எனக்காக ஒரு காரியம் செய்ய என் தேவனால் முடியும். அதை தான் இன்னைக்கு பாடலா பாடணும். நம்முடைய இயலாமையில் நமக்கு உதவி செய்கிறவர், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இருந்து நமக்காக யாவையும் செய்கிற ஒரு ஜீவனுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு செத்த தெய்வத்தை ஆராதிக்கவில்லை. இந்த மாதத்தின் கடைசியில் கர்த்தர் உங்களோட தெளிவா பேசிட்டு இருக்கிறார். இனி முடிஞ்சது, அவ்வளவுதான், என் லைஃப் முடிஞ்சது. சிலர் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் சொல்றார், தட்டி சொல்றார், கவலைப்படாத, இன்னும் நாட்கள் இருக்கு, இன்னும் காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கு. காரணம், மரித்தோரிலிருந்து எழுப்ப என் தேவன் வல்லவர்னா உங்க காரியத்தை ஏன் செய்ய மாட்டார்? ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை இன்னைக்கு துளிர்விட செய்யுங்க. இந்த விசுவாசத்தை கட்டி எழுப்புங்க. நிச்சயம் உங்கள் காரியம் மாறுதலாய் முடியும். இன்னைக்கு கர்த்தர் சிலரோட பேசுறா. உன் வாழ்க்கையை இந்த கல்லு நான் சீயோன்னு வச்சது நோக்கம் என்ன தெரியுமா? உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்க முடியாதான் பாடா வச்சிருக்கிறேன். இந்த விசுவாசத்தை மாத்திரம் நீ துவண்டு விடாத, விசுவாசத்தை மாத்திரம் நீ விட்டு கொடுத்துடாத, விசுவாசத்தை மறுபடி கட்டி எழுப்பு. உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உன்னை கைவிடுகிற தேவன் இல்லை. அதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் அழுத்தப்படுற காரியம் என்னன்னா, உங்களை கொண்டு வந்து சியோனில் வச்சாருன்னா உங்க காரியத்தை அவர் விட்டுருவாரா? எங்கேயோ இருந்த கல்ல, எப்படியோ இருந்த கல்லை கொண்டு வந்து வச்சு உங்களுக்கு ஒரு வாழ்வு கொடுத்து எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படி கர்த்தர் உங்களை மாற்றினார்னா உங்களை காரியத்தை இன்றைக்கு விட்டுருவாரா? நிச்சயம் அவர் விடமாட்டா, நிச்சயம் அவர் விடமாட்டா. என்னுடைய தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன், என் தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனையில தெளிவாக உங்களோடு பேசுகிறார். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. சியோனிலே வைக்கப்பட்ட கல்லுடைய இருதயத்தை சோதிக்கிறவர் மாத்திரம் அல்ல, இருதயத்தை பரீட்சிக்க பார்க்கிறவர் மாத்திரம் அல்ல, அவருடைய விசுவாசத்தை பரீட்சிக்கும்படி சில சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறார். இன்னைக்கு சில பிரச்சனைகள், சில தாமதங்கள் எதுக்கு தெரியுமா? உங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்திருக்கிறார். ஏன் என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த தாமதம் சொல்லி சோர்ந்து வந்திருக்கிறீங்களே, உங்களோட கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக. நீ கர்த்தர் மேல இவ்வளவு மச்சையிலும் எவ்வளவு ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லி அதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் நான் இந்த காரியங்களை அனுமதித்துட்டு இருக்கிறேன். நிச்சயமாக உங்க காரியங்கள் வெற்றி பெறும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நினைக்க வேண்டியது, நான் விசுவாச பரீட்சையில நிற்கிறேன். கர்த்தர்ட்ட ஒவ்வொரு நாளும் கிருபையை கேளுங்க, பலனை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. அந்த விசுவாச பரீட்சையில ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவா. அல்லேலூயா, ஆமென். மூணாவது காரியத்தை, முதல் காரியம் சொன்னேன், சியோனில கர்த்தர் வச்சு நம்மளை முதல்ல எப்படி பரிச்சு பார்க்கிறாருன்னா நம்முடைய இருதயத்தை பரிச்சு பார்க்கிறாரு, நம்முடைய விசுவாசத்தை பரிச்சு பார்க்கிறாரு. மூணாவது சங்கீதம் 105 சங்கீதம்
19வது வசனத்துல அங்க சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனத்தினால நம்மளை என்ன பண்றாரா? பரீட்சை பார்க்கிறார், புடமிடுகிறார். ஏன் ஒவ்வொரு வாரமும் இவ்வளவு மணி நேரம் பிரசங்கிக்கிறோம்? ஏன் ஒரு 10 நிமிஷத்துல பேசி முடிச்சிட முடியும் இந்த காரியங்களை? இது இங்கங்க இருக்கு. ஆனா இவ்வளவு விளக்கமா விவரமா உட்கார வச்சு பேச காரணம், அந்த வசனம் உங்களை பரீட்சை பார்க்கும், அந்த வசனம் உங்களை புடமிடும், அந்த வசனம் உங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பும், உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சீர்கேடுகளை மாற்றி அந்த வசனம் தான் உங்களை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இதை நான் பல தடவை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இதை சொல்லிட்டு நான் போறேன். 3 காரியம். சியோனிலே கர்த்தர் அந்த கல்லை வச்சு நம்மளை பரீட்சை பார்க்கிற 3 காரியம். முதலாவது நம்முடைய இருதயத்தை பரீட்சை பார்க்கிறாரு, நம்முடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்கிறாரு. 3வது அவருடைய வசனத்தினால பரீட்சை பார்க்கிறாரு. அந்த வசனத்தை வாசிக்கிறதா மாத்திரம் இல்லை, அதை தியானிங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு செயல்படுத்தி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அடுத்ததாக உங்களை விலையேற பெற்ற கல்லாக கொண்டு போவா. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த முதல் ப்ராசஸில் நீங்கள் இருக்கலாம். சிலர் இந்த ஆராதனை இவ்வளோ கூட்டத்தில் சிலர் இந்த முதல் ப்ராசஸில் இருக்கலாம். 2வது சிலர் 2வது ப்ராசஸ்க்கு வரலாம். ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே, ஓ சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டே. இது வானத்தின் வாசல், இந்த பாடல் பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட, கண்ணமூடி கை உயர்த்தி சொல்லுங்க, தூக்கி எறியப்பட்ட கல்லாகிய நம்மை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. சபை இன்னொரு விசை கூட, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. கண்ணீரோடு சொல்றீங்க, எத்தனை பேர் கண்ணீரோடு சொல்றீங்க? அழகான கண்கள் என்னை கண்டதாலே, ஓ ரபா பாபா பா, நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். ஆன கண்கள் என்னை கண்டதாலே, ஒழிந்ததின்று நினை ஒன்றுமில்லாத உயிர் வாழ்கின்றேன், ஒன்றுமில்லாத
கொண்டு வந்து நம்மை வைத்து அவருடைய சீயோனிலே வைத்தாரே, அந்த நல்ல தெய்வத்தை கரங்களை தட்டி 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 ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இரண்டாவது, அவர் ஆமென் சீயோனிலே வைத்து நம்மை பரீட்சிக்கப்பட்டது மாத்திரல்ல, பரீட்சை பார்த்தது மாத்திரல்ல, நம்மை சுத்திகரித்தது மாத்திரல்ல, நம்மை சோதித்து மாத்திரமல்ல, இரண்டாவது நம்மை ஒரு விலையேற பெற்ற கல்லாக மாற்றினார். அதை தான் அங்கே வாசிக்கிறோம். ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நீங்க விலையேற பெற்றவர்கள். நீங்க உலகம் உங்களை பார்த்து யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நீங்க விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனத்துல யாக்கோபை குறித்து கர்த்தர் சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானவன். ஆமென் சொல்லுங்க. உலகம் நல்லா இருந்தா நல்லதுன்னு சொல்லுவோம், கெட்டு போனா கெட்டு போனோன்னு சொன்னோம். ஆனா நம்ம சிருஷ்டித்த ஆண்டவர் ஒரு நாளும் தள்ளாதவர். அல்லேலூயா சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமா. எப்படிப்பட்ட பாத்திரமா? கனத்துக்குரிய பாத்திரம். இதுல நான் ஹைலைட் பண்ணி பேசுற காரியம் 20வது வசனத்துல பாருங்க, என்னென்ன பாத்திரமெல்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் உண்டு, மரமும் மரமான பாத்திரம் உண்டு, அவைகளில் சில கனத்திற்கும். அல்லேலூயா சொல்லுங்களே. ஆமா, நம்ம வீட்டிலே அப்படிதானே, சில ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான பாத்திரங்கள் இருக்குல்ல, எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒவ்வொரு வகையான பாத்திரங்கள் இருக்கும். ஆனா இப்படி சொல்றாரு, சில நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், பொன்னான பாத்திரங்களுக்கு அதிக மரியாதை கொடுப்போம், அதிக கனம் கொடுப்போம். ஐயோ இது பொண்ணுன்னு சொல்லி, பொண்ணு எப்பொழுதுமே பொன் பொருட்களுக்கு என்ன பண்ணுவோம், கனம் கொடுப்போம். ஆனா வசனம் சொல்லுது 21வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு, இவைகளை நீங்க மரமா இருந்தாலும் சரி, நீங்க மண்ணான பாத்திரமா இருந்தாலும் சரி, கனவீனமான பாத்திரமா இருந்தாலும் சரி, ஆமென் ஆமென், ஒருவன் இவைகளை விட்டு சுத்திகரித்து கொண்டா அவன் பரிசுத்தமாக்கப்பட்டான். இததான் நான் சொல்றேன், பரீட்சிக்கப்பட்ட பாத்திரம், சோதிக்கப்பட்ட பாத்திரம். முதல் குறிப்புல பார்த்தோம் பாத்தீங்களா, நம்முடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை சோதித்து நம்மளை ஆண்டவர் அடுத்தது எப்படி மாத்துறார்னா, நீங்க எப்படிப்பட்ட பாத்திரமா இருந்தாலும் கனத்துக்குரிய பாத்திரமா மாத்துறார். அதுதான் கழுதையினுடைய வாழ்க்கையில நடந்தது. கட்டப்பட்ட கழுதை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத கழுதைய ஆண்டவர் சுத்திகரித்து பராமரித்து பரிசுத்தப்படுத்தி அந்த பாத்திரத்தை கனத்துக்குரிய கழுதையா மாற்றினா, இயேசுவை சுமந்த கழுதையா மாற்றினா. இந்த கால வேளையில் நீங்க நினைக்கலாம், நான் சாதாரணமானவன், என் குடும்பம் சாதாரண, என் பிள்ளைங்க சாதாரண. கவலைப்படாதீங்க, நீங்க ஒரு மரமான பாத்திரமா இருக்கலாம், மண்ணான பாத்திரமா இருக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்களே, கர்த்தர் உங்களை ஒரு சீயோனாகிய சபையில கொண்டு வந்து வச்சுட்டார்ல, இனி நீங்க ஒரு கனத்துக்குரிய பாத்திரம், கனத்துக்குரிய கல்லு. அல்லேலூயா. காரணம், நீங்க மாற்றுவதில்லை, நீங்க கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க, அவர் உங்களை மாற்றுகிறார். ஆமா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எரேமியா மூலமா சொல்றார், நீங்க என் கரத்தில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அவருடைய கரத்தில் இருக்கிறோமே. அல்லேலூயா. ஆமா, சாலமோன் ராஜா 1 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆலயத்தை கட்டும்போது அங்கே சொல்றான் பாருங்க. 1 ராஜாக்கள் 5:17, வெட்டின கல்லால் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட பெரிதும் விலையேற பெற்றதுமான கற்களை கொண்டு வர ராஜா கட்டளையிட்டான். யார் ஆண்டவர் கொண்டு வர கட்டளை எடுக்கிறார்? ராஜா யார கட்டளை எடுக்கிறாரு? விலையேற பெற்ற கற்களை. அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இந்த வசனத்தை மறுபடியும் பாருங்க. இந்த கல் என்ன பண்ணப்பட்ட கல்?
வெட்டப்பட்ட கல். அதுதான் நம்ம வாழ்க்கையில முதல் ப்ராசஸ் நடந்தது. நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்மளை சுத்திகரித்த, நம்மளை வெட்டி எடுத்து கொண்டு வந்து அவருடைய ஆலயமாகிய சியோனிலே அஸ்திபாரம் போட, அவருடைய சியோனிலே வைக்க கர்த்தர் விலையேற கல்லாகிய உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் ஒரு சாதாரண கல், நான் ஒரு மண்ணான பாத்திரம். இல்லை 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 இல்லை, கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தோட உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும், உங்க சந்ததியில எத்தனையோ பேர், உங்க ஊர்ல உங்க படிக்கிறவங்க மத்தியில எத்தனையோ பேர் இருந்தாலும், கர்த்தர் உங்க மேல கரிசனையா இருந்து உங்களை எப்படி அந்த கல் வெட்டி எடுக்கப்பட்ட கல்லா இருந்தது போல உங்களை உங்க குடும்பத்திலிருந்து கர்த்தர் வெட்டி எடுத்து கொண்டு வந்து அவருடைய சீயோனிலே அஸ்திபாரம் போடும்படியாக ஒரு விலையேறப்பட்ட கல்லாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நான் சாதாரணமானவன், நான் படிக்காதவன், எனக்கு சாதாரண வேலை. இல்லை இல்லை பிரதர், கர்த்தர் உங்களை வெட்டி எடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை வெட்டி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? சத்தம் அவரை லேலூயா சொல்லுங்க. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது சவதரித்த அந்த கற்களை குறித்து சொல்லும்போது 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. 1 நாளாகமம் 29வது அதிகாரம் 2வது வசனம். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும். ரொம்ப ஆச்சரியம் பாருங்க, கல்லுல எத்தனை கல்லெல்லாம் இருக்கு பாருங்க. அதுதான் பெரிய இது காட்டுறேன் பாருங்களேன். எப்படி இருங்க சொல்லிட்டு அப்புறம் வாசிக்கலாம். சபையில கர்த்தர் சியோனில் இந்த கல்லை வைக்கிறாரு. இந்த கல்லு விலையேறப்பட்ட கல்லு. அந்த விலையேறப்பெற்ற கல்ல எத்தனை வெரைட்டி இருக்குன்னு பாருங்க. வசனம் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப வாசிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. வாசிங்க, எல்லாரும் கவனிங்க, வசனத்தை பாருங்க. என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, காந்தியுள்ள கற்களையும். பல வருண, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, அப்பதான் உற்சாகமா இருக்கும். சொல்லுங்க, காந்தியுள்ள கற்களையும். அடுத்தது 2வது, பலவருண கற்களையோ, விலையேறப்பெற்ற சகலவித ரத்னம், வெண்கற்பாலங்கள், கோமேதகம் முதலிய கற்கள், 5 விலையேறப்பெற்ற கற்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? தள்ளப்பட்ட கல்லு, பிரயோஜனமில்லாத கல்ல ஆண்டவர் எவ்வளவு அழகா மாத்தி அவருடைய ஆலயத்துல வச்சிருக்கிறார் பாருங்க. இதெல்லாம் ஆலயத்துல பதிக்கப்பட்ட கல்லுங்க. நம்ம சாதாரணமானவங்க இல்ல. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உலகம் தான் நம்மளை பார்த்து சாதாரணமானவங்க சொல்லும். ஆனா கிறிஸ்துவுக்குள்ள நம்ம விலையேற பெற்றவங்க. நமக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு, நமக்குள்ள ரட்சிப்பு இருக்கு, நமக்குள்ள நித்திய பேரின்பம் இருக்கு. இது யாராவது கொடுக்க முடியுமா? உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் நமக்குள்ள இருக்கு. உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷம் நமக்குள்ள இருக்கு. உலகம் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத நல்ல பங்கை பெற்று கொண்டவங்க நாம. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஆலயத்தை கட்டுவதற்கு இந்த தாவீது சவதரித்த கல்ல போலதான் ஆண்டவர் அவருடைய மேய்ப்பர்கள் மூலமா உங்களை இந்த பூமியில எங்கெங்கேயோ இருந்த உங்களை, இந்த ஒவ்வொரு கல் எங்கெங்கேயோ இருந்திருக்கும் பாருங்களேன். இந்த கல் எங்கெங்கேயோ இருந்திருக்கும். ஆனா மேய்ப்பர்கள் மூலமா கர்த்தர் ஒவ்வொருவரையும் பிடிச்சு கொண்டு வந்து உங்களை கொண்டு வந்து அவருடைய ஆலயத்துல வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒவ்வொருவரும் வித்தியாசமான குடும்பம், வித்தியாசமான கல்வித்தரம், வித்தியாசமான பின்னணி, குடும்ப பின்னணி, வித்தியாசமான அந்தஸ்து, ஜாதி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமை. ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் கொண்டு வந்து இங்க எப்படி இந்த பலவிதமான கல்லை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காந்தி கற்கள், பலவர்ண கற்கள், விலையேற பெற்ற சகல ரத்தன கற்கள், வெண்கற்பாலங்கள், கோமேதகம், இப்படிப்பட்ட கற்கள் மூலமா சாலமோன் ஆலயத்தை கட்டினது போல கர்த்தர், ஆமென், நீங்களும் நானும் இப்படிப்பட்ட விலையேற பெற்ற கற்களுங்க. உலகம் உங்களை பார்த்து என்ன சொன்னாலும் கவலைப்படாதீங்க, நான் அருமையானவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பத்தை குறித்து மற்றவங்க யார் பேசுறது இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீ என் பார்வைக்கு அருமையானவர், உன் குடும்பம் என் பார்வைக்கு அருமையானது, கர்த்தரால் புகழப்படுவதே உத்தமம். சாலமன் சொல்றான், பெரிய புகழ்ச்சி பெற்றவங்க, பெரிய புகழ்ச்சி பெற்ற உலகமே அவனை புகழ்ந்தது. அவன் சொன்னான், கர்த்தரால் புகழப்படுவதே
உத்தமம். மனுஷன் புகழ்றதெல்லாம் இன்னைக்கு புகழ்வான், அதே நாக்கு நாளைக்கு இகழ்ந்து பேசும். ஆனால் கர்த்தர் தான் புகழ்றதான் உண்மை. அவர் சொல்றார், அவர் தான் இந்த ஆராதனையில சொல்றாரு, பலவிதமான பிரச்சனைனா பலவிதமான போராட்டத்தினால பரிட்சிக்கப்பட்டு பல பாடுகளை எனக்காக சகித்து இல்ல, உன்னை நான் இந்த பூமியில எப்படிப்பட்ட கல்லா வச்சிருக்கிறேன் தெரியுமா? ஒரு விலையேறப்பட்ட கல்லா வச்சிருக்கிறேன்பா. எந்த மனிதர்கள் உன்னை பார்த்து தள்ளினாங்களோ, எந்த மனிதர்கள் உன்னை புறக்கணிச்சு இந்த கல் வேண்டான்னு ஒதுக்குனாங்களோ, அவங்க முன்னாடி உன்னை ஒரு விலையேற பெற்ற கல்லாக நான் வைத்திருக்கிறேன். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்படி விலையேற பெற்ற கல்லா மாற காரணம் என்ன தெரியுமா? 1 பேதுரு 1:19 சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வாசிங்க? குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் மீட்கப்பட்டபடியினாலதான் இன்னைக்கு நாம் விலையேற பெற்ற கற்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஏங்க நான் விலையேற பெற்ற கல்லா மாறி இருக்கிறேன்? இன்னைக்கு ஏன் நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்? ஏன் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் உங்களை மாற்றி வச்சிருக்கிறார்னா, நம்மளை ஒரு விலையேற பெற்ற ரத்தம், கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை மீட்டது. அவருடைய ரத்தத்துக்கு விலையே கிடையாது, விலையே கிடையாது. அந்த ரத்தத்தினால தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். பக்கத்தில் பார்த்து யாராவது உங்களை பார்த்து தப்பா சொன்னா சொல்லாதுங்க, நான் விலையேற பெற்றவ, நான் காரணம் விலையேற பெற்ற இயேசுவின் ரத்தத்தினால நான் மீட்டெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆராதனையில கர்த்தர் உங்களோட தெளிவாய் பேசுகிறார். இந்த அக்டோபர் மாதத்தின் கடைசியில சியோனாகிய உங்க சபையில, சியோனாகிய நம்முடைய சபையில ஆமென், உங்களை ஒரு விலையேற பெற்ற கல்லாக ஆமென் கர்த்தர் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். இந்த விலையேற பெற்ற கல்லினுடைய காரணம் என்ன? 2 வசனத்தை வாசித்துட்டு நம்ம அடுத்த காரியத்துக்கு போயிடலாம். இன்னொரு 10 நிமிடத்தில் நான் முடித்து விடுவேன். 1 பேதுரு 3:4 நமக்கு இப்படி விலை மதிப்பு கொடுக்க காரணம் என்னன்னு சொல்லி அங்க சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, வாசிங்க. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. அப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த விலையேற பெற்ற காரியம் என்னன்னா குணம், கேரக்டர். அல்லேலூயா சொல்லுங்களே. அததான் பேதுரு சொல்றாரு. நம்முடைய சபையில பல தரப்பட்ட மக்கள் இருக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பல்வேறு வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து வந்தவங்க தான். ஆண்டவர் எல்லாரையும் ஒரு விலையேற பெற்ற கல்லாக அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து வைத்திருக்கிறார். ஆனால் நமக்குள்ளே கர்த்தர் அந்த விலையேற பெற்றது முக்கியமானது என்ன என்றால் அவருடைய குணம், அவருடைய குணம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கேரக்டர், அந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆமா. 1 பேதுரு 1:7 இன்னும் சொல்றார், வாசிக்கலாம். குணம் மாத்திரம் இல்ல, நேரம் கடந்தபடினால வேகமாய் போறேன், குறிச்சுக்குங்க, வேகமா குறிச்சுங்க. பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம். 2 காரியத்தை கிறிஸ்துவுக்குள்ள சியோனில கர்த்தர் நம்மளை வச்சாரே. அப்ப நமக்குள்ள விலையேற பெற்ற 2 காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். 1 நம்முடைய குணம், 2வது விசுவாசம். இதுதான் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்முடைய குணம் இன்னும் மாறாம இருந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய கேரக்டர், என்னுடைய ஜென்ம ஸ்பாவம் மாறணும். ஆண்டவரே இந்த மாதத்தின் கடைசியில் கேளுங்க, என்னுடைய கேரக்டர் மாறணும், என்னுடைய பேச்சு மாறணும், என்னுடைய ஸ்பாவம் மாறணும். அதான் பிலிப்பியருக்கு பவுல் சொல்லும்போது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் வரக்கடவுது. இந்த மாதத்தின் கடைசியில் கர்த்தர் ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். உங்களை கர்த்தர் ஒரு விலையேற பெற்ற கல்லாக வைத்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? அந்த விலையேற பெற்ற கல்லுக்குள்ளே இருக்கிற அவருடைய குணம், அவருடைய ஸ்பாவங்கள், அவருடைய கேரக்டர், அவருடைய ஆட்டிடியூட் உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த கால வேளையில வருவதாக. இன்றைக்கு என்னுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்தாரே, நம்மை சம்பாதித்தாரே, ஆமென், அவருடைய பர்வதத்திலே கொண்டு வந்து வைத்தாரே, அவரை போலவே நம் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. 1 பேதுரு 3:18 இருந்து
22வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது சொல்றார். அந்த வசனத்தை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். கொஞ்சம் முக்கியமான வசனம், கடைசி வசனம், அவருடைய அடிச்சுவடுகளை என்று சொல்ற வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த கால வேளையில நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்க வேண்டிய குணம், நமக்கு முன்பாக மனிதர்களை நம்ம பார்க்க வேண்டாம், மற்றவங்களை பார்க்க வேண்டாம். நமக்கு முன்பாடி கிறிஸ்து நமக்காக ஒரு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறார். அவருடைய கேரக்டரை, அவருடைய குணாதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்தும் போது இந்த உலகத்திலே கர்த்தர் எந்த நோக்கத்தோடு கூட சீயோனிலே நம்மை வைத்தாரோ அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கடைசியா 3வது கல், ஒரு 5 நிமிடம் நாம் பேசி நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிக்க போகிறோம். முதல் கல் என்ன சொன்னேன்? பரிசுத்தப்பட்ட கல், புடமிடப்படுகிற கல். 2வது விலையேற பெற்ற கல். 3வது ஜீவனுள்ள கல். வாசிக்கலாம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை வாசிக்கலாம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய இயேசுவினிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல. அடுத்த வசனத்தை பாருங்க, 5வது வசனத்தை பாருங்க. இயேசுவினிடத்துல சேர்ந்துட்டீங்க. இங்க சொல்றார் 5வது வசனத்தை எல்லாரும் வேதத்தை திறந்து பாருங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமா தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கவனியுங்கள். பரிசுத்தப்பட்ட கல்லாக, சோதிக்கப்பட்ட கல்லாக நம்ம கர்த்தர் சீயோனிலே கொண்டு வந்து நம்மளை பரிசுத்தப்பட்டது மாத்திரம் அல்ல, இந்த சீயோனிலே கர்த்தர் நம்மை ஒரு விலையேற பெற்ற கல்லாக மாற்றி, நம்மை கனமுள்ள கல்லாக, கனமான பாத்திரமாக மாற்றி, அடுத்தது நம்மளை அடுத்த 3வது ஸ்டேஜ் என்ன பண்றாரா? வாசிங்க. ஜீவ கற்களாக, ஜீவனுள்ள கற்களாக மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வசனம் எவ்வளவு அழகா, இந்த வார்த்தை ரொம்ப அழகா போட்டிருக்கு. ஜீவனுள்ள கற்களாக. எல்லாரும் வசனத்தை பாருங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை, ஒரு மாளிகையை போல இயேசு கிறிஸ்து மூலமா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி, பரிசுத்த ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய். என்ன கூட்டமா ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு? ஆசாரிய கூட்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாருன்னா ஆசாரிய கூட்டம். ஆசாரியர்கள் என்னன்னா கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. கர்த்தர் ஏசாயா மூலமா சொல்ற பாருங்க, இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தின. எதுக்காக உங்களை இந்த கல்லா ஏற்படுத்தினாரு? எதுக்காக இங்கே சீயோன்ல கொண்டு வந்து அவர் கல்லை வைத்தாருன்னா ஒரே ஒரு நோக்கம், அவரை ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பரலோகத்தில் அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரே ஒரு காரியம், அவரை ஆராதிக்க தான் போறோம். சில பேருக்கு ஆராதனை போர் அடிக்குது பாருங்க. போர் அடிச்சா அங்கேயும் எங்க போக மாட்டீங்க. ஆமா, ஏன்னா அங்க போய் என்னதான் பண்ண போறோம்? ஆராதிக்க தான் போறோம் நம்ம. அப்ப பாருங்க, இங்க ஆசாரிய கூட்டமாய், கர்த்தரை ஆராதிக்கிற கூட்டமாய் கர்த்தரை இங்க வச்சிருக்கிறார். ஜீவ கல்லா வைக்க காரணம் என்ன? அப்ப ஆராதனைக்கு வந்துருங்க, சரியா நம்மளை ஆராதிங்க. காரணம், கர்த்தர் உங்களை ஒரு ஆசாரிய கூட்டமாய் வைத்திருக்கிறார். 9வது வசனத்துல சொல்லி இருக்கு, இந்த ஆசாரிய கூட்டம் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னன்னு சொல்லி இருக்கு. 9வது வசனத்தை பாருங்க. உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளி. இந்த வசனம் நமக்கு தெரியும், அது ஜீவ கற்கள் செய்ய வேண்டிய காரியம். கவனிங்க சபையே, ஜீவ கற்கள் அந்தகாரத்தில் இருந்தது.
இந்த கல்லு அந்தகாரத்திலே மறைக்கப்பட்டு இருளில் இருந்தது, உபயோகப்பட்ட நிலைமையிலே மறைக்கப்பட்ட நிலைமையிலே இருந்த கல்லை ஆச்சரியமான ஒளியாகிய இயேசுவினிடத்திலே அந்த கல்லை கொண்டு வந்து பரிசுக்கப்பட்டு அந்த கல்லை ஒரு விலையேறப்பெற்ற கல்லாக மாற்றினதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு நோக்கம் தான். முதல் நோக்கம் கர்த்தரை ஆராதிக்க. இந்த ஜீவ கல்லுனுடைய முதல் நோக்கம் நீங்க கர்த்தரை நல்லா ஆராதிக்கணும். வீட்லயும் சரி, ஆமா சபையிலும் சரி, நல்லா கைகளை தட்டி ஆராதிக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். சாதாரண கல்லா இருந்த உங்களுக்கு ஜீவ கல்லா இன்னைக்கு வச்சது நோக்கமே கர்த்தரை ஆராதிக்க. ரெண்டாவது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும். அதுதான் ஆசாரிய கூட்டமா கர்த்தர் இன்னைக்கு மாற்றி வைத்தது நோக்கம். நம்ம எதையோ பேசுறோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நம்முடைய சபையினுடைய தரிசனம் 1000 விசுவாசிகளை இந்த வருடத்துக்குள்ள நம்ம ஆதாயம் படுத்தணும்னு சொல்லி இன்னும் 2 மாதங்கள் இருக்கு. சபை விசுவாசிகள் ஒவ்வொருவரும் எழும்பி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க வெளியெல்லாம் பெருசா போய் சொல்ல வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியத்தை மக்கள்கிட்ட சொல்லுங்க, அது போதும். ஆண்டவர் அவங்கள பார்த்துக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கல்லு ஒண்ணுமே சொல்ல வேணாம். நான் அந்தகாரத்துல இருந்தேன்ப்பா, நான் மறைவிடத்துல இருந்தேன்ப்பா, யாரும் என்னை கண்டுக்கல, அப்படிப்பட்ட இருந்த கல்லை எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒளியின் இடத்துல கொண்டு வந்து இந்த கல்லுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுத்து என்னை இன்னைக்கு பிரகாசிக்க வச்சிருக்காருப்பா. என் வாழ்க்கையில ஒரு விலையேற பெற்ற கல்லா மாற்றிருக்காருப்பா. என்ன ஒரு கணத்துக்குரிய பாத்திரமா இன்னைக்கு மாத்திருக்காருப்பா. யாருமே மதிக்காத கல்லா இருந்த என்னை பார்த்து மதிக்கிற கல்லதா இந்த சமுதாயம் என்னை கவனம் பண்ணத்தக்கதாய் கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு ஒரு புண்ணியத்தை, அவருடைய புண்ணியம், அவர் இறங்கி செய்த காரியத்தை ஒரு வரி சொன்னீங்கன்னா போதும். அதுதான் ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஜீவ கல்லு. அல்லேலூயா. இந்த ஆராதனை செய்தியின் இறுதி வேளையிலே கர்த்தருடைய கரம் உங்களை பார்த்து பேசுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருது. நீங்க எதையோ பேசுறீங்க. கர்த்தர் உங்களை ஆமேன் அவருடைய சியோன்ல கொண்டு வந்து வைத்து உங்களை உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை உருவாக்கி உங்களை இன்னைக்கு விலையேற பெற்ற கல்லா மாற்றி உங்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. நீங்க அவரை ஆராதிக்க மறந்துடாதீங்க, அவரை அறிவிக்க மறந்துடாதீங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு போங்க. பூர்வத்தை ஒரு நிமிடம் நினைத்து பாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை எப்படி இருந்தது? கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்தாரே, கையில் அவர் எடுத்தாரே. அவருக்கு ஒரே ஒரு நிமிடம் எல்லாரும் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி போவோமா? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. சபையாக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி. உண்மையா உங்க வாழ்க்கையில உணர்ந்தவங்க மாத்திரம் கர்த்தர் என்னை இந்த சத்தியத்தின்படி தான் என்னை மாற்றி இருக்கிறார், என்னை அப்படித்தான் என்னை உருவாக்கி இருக்கிறார், எனக்கு அப்படித்தான் என்னை விலையேற பெற்ற கல்லா வைத்திருக்கிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. இந்த மாதத்தின் கடைசியில சபையா எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீசஸ். தள்ளப்பட்ட கல் நான். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி வானத்துக்கு நேரா முகத்தை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஒரு தள்ளப்பட்ட கல்ல போல இருந்தனே அப்பா, எங்கேயோ எப்படியோ கிடந்தனே அப்பா, சீயோனிலே கொண்டு வந்து என்னை சீர்திருத்தி என்னை பரிசுத்தப்படுத்தி விலையேறப்பெற்ற கல்லாக ஜீவ கல்லாக நிறுத்தினீரே. எல்லாரும் நன்றியோடு கரந்தட்டி ஆண்டவருக்கு சத்தத்தை உயர்த்தி, தள்ளப்பட்ட கல் நான் எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட கல் நான் உண்மையுள்ளவன் என்று கருதி இந்த ஊழியம் தந்தீரையா. உண்மையுள்ள
உள்ளவள் என்று கருதி இந்த ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் உள்ளம் மகிழுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் உருகுதையா. பாலை நிலத்தில் கிடந்தேன், தேடி கண்டுபிடித்தீர். பாலை நிலத்தில் கிடந்தேன், கண்ணின் மணி போல காத்து வந்தீர். கழுகு போல் சுமக்கின்றீர், கண்ணின் மணி போல காத்து வந்தீர். கழுகு போல் சுமக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை